மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்கான சப்ளிமெண்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 ஜூன் ஜூலைக்கு எல்லா தகவல்களையும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைம் டேபிளும் வந்துருச்சு. எங்கே எப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களில் நிறையா கேட்டகரி இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்டீஸ் இருப்பாங்க. அதிலே சில பேர் ப்ராக்டிக்கல் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ப்ராக்டிக்கலும் ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. அரியர் மாணவர்கள் இருப்பாங்க. இவங்களில் ஓல்டு சிஸ்டமில் சில பேர் இருப்பாங்க, சில பேர் நியூ சிஸ்டமில் இருப்பாங்க. நியூ சிஸ்டம்ங்கிறது இன்டர்னல் வந்த பிறகு இருக்கிறது. ஓகேவா? ஓல்டு சிஸ்டம்லேயே 100 மார்க் சிஸ்டமும் இருக்குது, 200 மார்க் சிஸ்டமும் ஓல்டு சிஸ்டமில் இருக்குது. அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குது. இது இல்லாமல் டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், நேரடி தனித்தேர்வர்கள், இவங்க வந்து எந்த ஸ்கூல்லையும் படிச்சிருக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் அந்த பப்ளிக்கே எழுதியிருக்க மாட்டாங்க. முதல் முறையாக அந்த பப்ளிக் எழுத போகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரடி தனித்தேர்வர்கள். நிறைய கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாருக்குமே சேர்த்து தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஒரே வீடியோவில். இப்போ டைம் டேபிளை பார்த்துடலாம். முதல்ல நமக்கு ஜூன் ஜூலை +2க்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ஜூன் 24 ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி வரிசையாகவே வச்சிடுறாங்க. 24 லாங்குவேஜ், அதாவது தமிழ், 25 இங்கிலீஷ், 26 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன், அப்புறம் அந்த 27 வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி, 28 ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ், 29th வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸு, 1 ஜூலை வந்து மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ் இதெல்லாம் வந்து வருது. அடுத்து +1க்கும் டைம் டேபிள் வந்துருச்சு. 2ஆம் தேதி அப்படியே ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாங்குவேஜ். 3ஆம் தேதி ஜூலை இங்கிலீஷ், 4 வந்து ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ், 5 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 6 வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸு, அப்புறம் பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. 8ஆம் தேதி வந்து மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ் இருக்குது. 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வச்சு முடிக்கிறாங்க. இப்போ எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷம் நல்ல தாராளமாக டைம் கொடுத்துருக்குறாங்க. 16th மேலேருந்து 1 ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்போ? 16th மே, அடுத்த வியாழக்கிழமையிலேருந்து 1 ஜூன் இதுதான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நான் இந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன சார் பண்ணுறதுனா, உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. மேபி இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா 3rd அப்புறம் 4th ஜூன் அன்னைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு ஃபைன் கட்டணும். அது ஃபைன் வந்து அதிகமாக இருக்கும். அதை நான் என்னங்கிறத அப்புறமா நான் சொல்கிறேன். சரி, இப்போ எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் முறையாக நீங்கள் மார்ச்சில் பப்ளிக் எழுதி முதல் முறையாக நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ தாங்க பப்ளிக் எழுதியிருக்கேன் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. இந்த 12th வந்து நான் இப்போ தாங்க முதல் முறையாக எழுதியிருக்கிறேன். இப்போ முதல் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், முதல் முயற்சியிலே நான் வந்து தோல்வி பெற்று விட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் நீங்கள் இப்போ 12th படிச்சிங்களோ இல்லை இப்போ 11th படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் உங்கள் பிரின்ஸிபல்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. பிரின்ஸிபல் இல்லை ஹெச்எம்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து அவங்ககிட்ட செலுத்தணும். சரிங்களா? இது வந்து இப்போ முதல் முறையாக இந்த வருஷம், இந்த 2024 மார்ச் மாதத்தில் முதல் முறையாக எழுதி ஃபெயிலான தோல்வியுற்றவங்க இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கூல்லே நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றவர்கள் ஏற்கனவே நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார், நான் இப்போயும் ஃபெயிலானேன், இல்லை ஏற்கனவே நான் ஃபெயிலாக இருக்கேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தே எழுதின ஒரு ஸ்டூடெண்ட் தான், முதல் அட்டம்ப்ட்னு இருக்கும் இல்லையா, முதல்ல நீங்கள் ஸ்கூலில் படித்து எழுதுனதுங்கிறது மார்ச் மாதம் மட்டும்தான் நீங்கள் ஸ்கூலில் அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா நீங்கள் அந்த சர்வீஸ் சென்டரில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபெயில் ஆகி திரும்ப 2வது டைமையும் ஃபெயில் ஆகி, இல்லை நீங்கள் ஏற்கனவே எப்போயோ ஒரு டைம் ஃபெயில் ஆகி இப்போ வந்து எழுத வரீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி சர்வீஸ் சென்டர் போட்டிருக்காங்க, அங்கே தான் அப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் லிஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஊருக்கும் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஊரில் எழுத விருப்பமோ அந்த ஊரில் இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு போட்டுக்கலாம். சரியா? நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு சுற்று வட்டாரத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரும் போடுவாங்க. அதனால் அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள், எந்த ஊரில் நீங்கள் போடணுமோ அப்படின்ட்டு. சரியா? புரிஞ்சுதா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இந்த மார்ச் மாதம் முதல் முறையாக பப்ளிக் ஸ்கூல் மூலமாக படித்து எழுதுனவங்க ஸ்கூல்லே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து படித்தவங்க, இந்த மார்ச்சில் இப்போ படிக்காமல் இதுக்கு முன்னாடி பழைய பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த சர்வீஸ் சென்டரில் போயிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். இதில் நீங்கள் எந்த ஸ்கூல் வேணால் போய்க்கலாம். ஓகேவா? முதல் நாளே போய் நிற்காதீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க சர்வர் பிரச்சனைம்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸும்பாங்க. இப்போ தான் நாங்கள் சிஸ்டம்லாம் செட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 நாள் கழித்து கூட ஒரு 20ஆம் தேதி வாக்கில் நீங்கள் போகிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள், சரியா, சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எதுவும் இருக்காது. ஸோ அன்றைக்கி சண்டேவும் நீங்கள் போக முடியாது. மற்ற நாட்களில் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக போயிட்டு, சாட்டர்டே இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நமக்கு வந்து லஞ்ச் டைமிங் அதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 11 மணினா 11 மணி கரெக்டாக போயிருங்க. இல்லையா கொஞ்சம் மதியானம்னா ஒரு 2 PM போல்
2 PM to 3 PM டைமில் நீங்கள் போனீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எழுதி அந்த ஃபெயிலான மார்க் ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். புரிஞ்சுதா? வேறு எதுவுமே தேவையில்லை. ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணா அது எதுக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நான் சொல்கிறேன், அது வந்து எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக தேவையில்லை, ஏன்னா அங்கே உங்களை லைவாக தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா மார்க் ஷீட்டில் அந்த ஃபோட்டோ தான் வரும். மார்க் ஷீட்னால் அதுக்கப்புறம் வர புது மார்க் ஷீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ கட்டணும் சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காமன் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. காமன் ஃபீஸ் என்னென்னா, இதர கட்டணம் வந்து 35 ரூபா. அது நீங்கள் வந்து எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தாலும் சரி 35 ரூபா காமனாக கட்டணும். அதே மாதிரி ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா, அதுவும் நீங்கள் காமனாக அந்த 105 ரூபா காமன். இது போக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 50 ரூபா கட்டணும். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னா இது கூட ஒரு 50 ரூபா கட்டணும். 2 சப்ஜெக்ட் ஃபெயில்னா இது கூட நீங்கள் இன்னொரு 50 ரூபா, அதாவது 100 ரூபா கட்டுற மாதிரி வரும். 3 சப்ஜெக்ட்னா 150 ரூபா இது கூட கட்டுற மாதிரி வரும். புரிஞ்சுங்களா? ஸோ ஓவரால் இதுதான் கணக்கு. 105 ரூபா காமன் ஃபீஸ், இந்த ஆன்லைன் பதிவும் இதர கட்டணமும். அது போக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 ரூபா நீங்கள் கட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடுற மாதிரி வரும். ஓகேவா? இதில் நேரடி தனித்தேர்வர்கள் மோஸ்ட்லி மார்ச்சில் தான் நிறையா வருவாங்க. ஜூனில் வர்றது கொஞ்சம் ரேர் தான், இருந்தாலும் இருப்பாங்க, நான் சொல்லிடுறேன். நேரடி தனித்தேர்வுங்கிறவங்க முதல் முறையாக வீட்டிலிருந்தே படித்து எந்த ஸ்கூலுக்குமே போய் சேராமல் இருக்கிறவங்க, அவங்களும் நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டரில் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 185 மொத்தமாக கொடுத்துட்டாங்க. தேர்வு கட்டணம் 150, இதர கட்டணம் 35, மொத்தம் 185. அது கூட ஒரு 70 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கட்டணம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிறப்பு அனுமதி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டீங்க 1ஆம் தேதி அப்படின்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட்டுறதை சேர்த்து 1000 ரூபா சேர்த்து கட்டணும். இப்போ நான் 150 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எவ்வளோ சொன்னேன்? எஸ், 155 ரூபா. ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில்னா 155 ரூபா கட்டணும். ஒருவேளை நீங்கள் லேட்டாக அந்த 3, 4ஆம் தேதி அப்ளை பண்ணுறீங்கன்னா 1155 ரூபா அந்த மாதிரி நீங்கள் கட்டணும், 1000 ரூபா சேர்த்து. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி நேரடி தனித்தேர்வர்கள் முதல் முறையாக பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க உங்களுக்கு டிசியையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். ஓகேவா? மற்றபடி நீங்கள் அரியர் மாணவர்கள் டிசி எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. நேரடி தனித்தேர்வர்கள் உங்களோட டிசியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, பழைய ஸ்கூலில் ஏதாவது படித்து. ஸோ அது வந்து இல்லை ESLC எக்ஸாம் எழுதி வச்சுருப்பீங்க, அந்த 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். ஸோ அதை வச்சு இல்லை 10th வச்சுருப்பீங்க, 10th முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அந்த டிசியை காமிச்சிடணும். ஓகேவா? இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அப்ளை பண்ணுறவங்க சம்டைம் வந்து ஓல்டு சிஸ்டமா நியூ சிஸ்டமான்னு கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இப்போ 2019க்கு அப்புறம் வந்தது எல்லாமே நியூ சிஸ்டம் தான் நான் சொல்கிறேன். சிலபஸ் வந்து சேம் தான். இப்போ இருக்கிற சிலபஸ் தான் எல்லாம் படிக்கணும். சிஸ்டம், அதாவது இது வந்து 200 மார்க் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் சிஸ்டம் வித் 90 மார்க் வந்து எக்ஸாமும் 10 மார்க் இன்டர்னல், அந்த மாதிரி வரக்கூடிய கான்செப்ட் இது. ஸோ அப்படின்னா நியூ சிஸ்டம்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்படி தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பாக அப்ளை பண்ணி விட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. அவங்க வந்து நியூ சிஸ்டம், ஆனால் ஓல்டு சிஸ்டம்னு சொல்லி அவங்க தப்பாக அப்ளை பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரிசல்ட்டே தாறுமாறாக வேறு மாதிரி போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக அது வந்து இருக்கணும். சரியா? ஏன்னா ஓல்டு சிஸ்டம்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து நியூ சிஸ்டமில் தான் நியூ பேப்பரில் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஆனால் நீங்கள் வாங்குற மார்க்கை 200க்கு கன்வெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொல்லி அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியம். அது இருந்தால் தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஆன்லைன்லேயே நம்ம ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்த DGE வெப்சைட்டில் நமக்கு அது சொல்லுவாங்க, சொன்னோன்னே வரும். நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அன்றைக்கி போய்ட்டு வந்து எழுதிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. அதன் பிறகு பாஸ் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னா, பாஸ் மார்க் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதத்துலேயே அரியர் எக்ஸாம் நிறையா பேர் எழுதுனாங்க. அதில் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா 69 அவுட் ஆஃப் 200 வாங்கியிருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் எனக்கு வந்து 70 மார்க் தான் பாஸ் மார்க், 1 மார்க் போட மாட்டாங்களா, அப்படி என்ன அவங்களுக்கு மனசு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க் இருக்குது. கரெக்டாக ஸ்கூல் பசங்களுக்கு 10 மார்க் வந்து இன்டர்னல்னு சொல்லி அது எல்லாருக்குமே மோஸ்ட்லி போட்டு விட்டுறாங்க. கொஞ்சம் இந்த சேட்டை பண்ணுற பசங்களுக்கு மட்டும் 9, 8 அப்படின்னு சொல்லி குறைச்சி போடுவாங்க. அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் எல்லாருக்குமே இப்போ ஃப்ரீயாகவே போட்டு விட்டுறாங்க. அதனால் 90க்கு 25 எடுத்தாலே 100க்கு நமக்கு 35ங்கிற அந்த கான்செப்ட் வந்துடுறதுனால டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90க்கு 25 அப்படிங்கிறத அவங்க ஜஸ்ட் பாஸாக போட்டு விடுவாங்க. நீங்கள் 20 வாங்கினீங்கன்னா கூட அவங்க 25ங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஆனால் இதை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. உங்கள் சிஸ்டம் அப்படின்றப்ப அதை கன்வர்ஷன் பண்ணுவாங்க. எப்படி?
நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை 90ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை 200க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப அது அந்த மாதிரி உங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 90க்கே நீங்கள் 32 எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணும் பொழுது 200க்கு 70 வரும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 31 வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 90க்கு, கன்வெர்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு 69 வந்திருக்கு. 1 மார்க் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த 1 மார்க் அப்படின்றது அவங்க திருத்துறவங்களுக்கு தெரியாது, நீங்கள் யார் எவர் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே 31 வந்திருக்கு, போட்டு விட்டுறலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைப்பாங்க. அவங்களுக்கு 32 தான் பாஸ் மார்க்கு அப்படிங்கிறத நம்மள மாதிரிலாம் அவங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரோட பேப்பர்னே தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் தான் நல்லா படித்து இந்த ஓல்டு சிஸ்டமில் இருக்கிறவங்க 32 அவுட் ஆஃப் 90 எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுமே அதே மாதிரி தான். மற்ற பசங்களுக்குலாம் 15 அவுட் ஆஃப் 70 பாஸ் மார்க்கு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா 70 மார்க் தான் இருக்கும். நீங்கள் ஒரு 20வது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி நம்ம நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் கன்வெர்ட் பண்ணுறப்ப. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். ஸோ அதுதான் ஓல்டு சிஸ்டமுக்கும் நியூ சிஸ்டமுக்கும். இதே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேரடி தனித்தேர்வர்களுக்கும் இதுதான். இன்றைக்கி எழுதுகிற நேரடி தனித்தேர்வர்களுக்கும் இன்டர்னல் மார்க் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கும் இதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து இப்போ 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க இல்லையா, 100க்கு நீங்கள் 35 வாங்கணும்னா 90க்கு நீங்கள் கண்டிப்பாக 32 எடுத்தால் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப பாஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன்னா அது அவங்க சைடு தவறு கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது பாஸ் மார்க் இது தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் வேற எங்கேயும் வெளியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. இது ஒன்றே தான் இருக்குது. சில பேர் ஃபாரின்லாம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் இந்தியா வந்து இந்த தேதிகளில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கேட்கலாம், மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரிப்ளை பண்ணுவேன். பட் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம அட்டன் பண்ண முடியாது எல்லா நேரமும். அதனால் வந்து நீங்கள் மெசேஜை போட்டு விட்ருங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோன்னா நான் பார்த்து பதில் சொல்கிறேன். உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணி விட்றேன். சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.